நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள், குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவில் அமைந்துள்ளது பாப்பம்மாள்புரம் கிராமம். இந்த பகுதியை சேர்ந்தவர் பாலமுருகன். அதிமுக கட்சியை சேர்ந்த இவர் 3வது வார்டு கவுன்சிலராக உள்ளார். இவருடைய மகனான அபிஷேக் தேனியில் உள்ள தனியார் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இந்நிலையில் அபிஷேக் கடந்த 4ஆம் தேதியன்று ஆண்டிப்பட்டி வைகை அணை சாலையில் உள்ள நியூ பாண்டியர் என்ற தனியார் ஹோட்டலில் பரோட்டா வாங்குவதற்காக சென்றுள்ளார். அப்போது அதே ஹோட்டலுக்கு மேல் தெருவை சேர்ந்த 35 வயதான சுந்தர் என்பவரும் பரோட்டா வாங்குவதற்காக வந்துள்ளார். அந்த நேரத்தில் தலைக்கேறிய மதுபோதையில் இருந்த சுந்தர் தனக்கு தான் முதலில் பார்சல் கொடுக்க வேண்டும் என்று அடாவடித்தனம் செய்திருக்கிறார். அப்போது இதனை அபிஷேக் தட்டி கேட்க இருவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டிருக்கிறது. நொடிக்கு நொடி இந்த பிரச்சனை மோதலை நோக்கி நகரவே திடீரென ஆத்திரமடைந்த சுந்தர் தான் வைத்திருந்த கூர்மையான கம்பியால் அபிஷேக்கை தலை, காது உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையாக தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பியுள்ளார். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அங்கு ஏராளமான பொதுமக்கள் குவிய தொடங்கினர். இதனிடையே காயமடைந்த அபிஷேக்கை மீட்டு அக்கம்பக்கத்தினர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்த அபிஷேக்கின் பெற்றோர், உறவினர்கள் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் சம்பந்தப்பட்ட மருத்துவமனையில் முகாமிட்டனர். அங்கு அவர்கள் அபிஷேக்கை தாக்கிய நபரை கைது செய்ய வேண்டும் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டதால் மருத்துவமனையில் பரபரப்பு சூழல் நிலவியது. பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த ஆண்டிப்பட்டி டிஎஸ்பி சிவசுப்பு தலைமையிலான போலீசார் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை களைய செய்தனர். தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பியோடிய நபரை தீவிரமாக தேடி வருகின்றனர். மதுபோதையில் பரோட்டா பார்சல் வாங்குவதில் ஏற்பட்ட தகராறில் கல்லூரி மாணவர் தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.